சென்னையில் ஒரு காஞ்சிபுர சிவன் கோவில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மீஞ்சூரில் வட காஞ்சி என்று அழைக்கப்படும் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது மீஞ்சூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவிலும், பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் உள்ள ரயில் நிலையம் மீஞ்சூர் ஆகும். இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த மீஞ்சூர் காஞ்சிபுரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த இடம் வட காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. இதே மீஞ்சூரில் காஞ்சிபுரத்தை போலவே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது. இதனால் காஞ்சிபுரத்தை போலவே இங்கும் அனைத்து விதமான திருவிழா கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் ஸ்ரீ காமாட்சி அம்மன். இக்கோவில் 4 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது. பலிபீடம், கொடிமரம், நந்தி பகவான் ஆகியவை கருவறை நோக்கி அமைந்துள்ளது. விநாயகர் மற்றும் முருகரின் சன்னதிகள் கருவறை வாசலில் உள்ளன. கருவறைக்குள் நால்வர் சன்னதி, பதஞ்சலி மற்றும் வியாகபரதர் ஆகியோருடன் சிவனின் படங்கள் நுழைவாயிலில் மேல் உள்ளன. கருவறைக்கு எதிரே துவாரபாலர்கள் உள்ளனர். கோஷ்ட தெய்வங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர். சிவபெருமான் லிங்க வடிவத்தில் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். அம்மன் தெற்கு நோக்கியபடி தனி சன்னதியில் இருக்கின்றாள். அம்மன் அபயவர்த முத்திரையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். வெளிப்பிரகாரத்தில் தென்புறம் அம்பாளின் வாகனமான சிம்ம வாகனம் உள்ளது. வெளிப்புற பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாசிக்கு தனி ஆலயம் அமைந்துள்ளது. மற்றும் கோவில் உள்ளே வந்ததும் இடதுபுறம் வசந்த மண்டபம், செல்வ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா, சுப்பிரமணிய சன்னதிகள் அமைந்துள்ளன. ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது பைரவர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, நாகர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. இக்கோயில் கருவறை அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இக்கோயில் முழுவதும் செங்கல் மற்றும் சிமெண்ட்களால் கட்டப்பட்டுள்ளது. கருவறைக்கு மேலே திராவிட விமானம் உள்ளது. இந்த கோவில் 12 முதல் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கூறப்படுகிறது. புராண கதையின்படி பார்வதி தேவி ஒரு நொடி சிவபெருமானின் கண்களை மூடினார். இதனால் பிரபஞ்சம் இருளால் மூழ்கியது. கோபமடைந்த சிவன் பார்வதி தேவியை பூமியில் பிறக்க சபித்து விட்டார். பார்வதி தேவி மீண்டும் சிவனோடு இணைவதற்காக பூமிக்கு சென்று காஞ்சிபுரத்திற்கு வந்து மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தார். ஆற்று நீர் வெள்ளமாக வந்த பொழுது பார்வதி தேவி அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவி காப்பாற்றிவிட்டார். இதன் பிறகு சிவனும் பார்வதியும் இணைந்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தல வரலாறு தான் இந்த ஆலயத்திற்கும் சொல்லப்படுகிறது. வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரம் நாளில் நடத்தப்படும். 7ஆம் தேதி கோவில் தேர் ஊர்வலம் நடத்தப்படும். இந்த திருவிழா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவுடன் இணையாக கொண்டாடப்படுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சென்னை அருகே அமைந்திருக்கும் வட காஞ்சி என்று அழைக்கப்படும் மீஞ்சூரில் உள்ள இந்த ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் திருக்கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.